வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாடல் எம்ஐல இருந்து MI 17 அப்படிங்கிற மாடலை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மொபைல் ஏன் வந்து எதிர்பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, எம்ஐயும் லைக்காவும் வந்து கொலாபரேட் பண்ணாங்க. லைக்கா அப்படிங்கிற கம்பெனி யாருன்னா, அந்த லைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி வந்து உலக புகழ் பெற்ற கேமரா கம்பெனி. அவங்க வந்து கொலாபரேட் பண்ணி அவங்க லென்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த ஃபோனை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஐனா நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னன்னா, டக்குன்னு போய் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மொபைல் வாங்கிட்டு இருந்தலாம் அப்படின்னா. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எம்ஐ வந்து ப்ரீமியம் மொபைல்ஸும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மொபைல் மட்டும் கொடுக்குற ஆள் கிடையாது, இது மாதிரி விலை அதிகமாக குவாலிட்டி அதிகமாக இருக்கிற ஃபோன்ஸை எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற நிறையா மாடலில் ரீசெண்டாக அந்த மாடல் தான் வந்து MI 17. அந்த மொபைல் பற்றி பார்ப்போம், அதை அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஸ்பெக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே வாஸ், நம்ம கிட்ட வந்து இப்போ என்ன ஃபோன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, Xiaomiல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ரீமியம் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். உலகமே வந்து Xiaomiயை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாடல். அதாவது இப்படி வந்து Xiaomi நம்ம ஊர்ல சிம்பிளா சொல்லணும்னா MI இல்லை Xiaomi அப்படிம்பாங்க. இதுல வந்து இவ்வளோ பிரைஸியான ஒரு மாடல், அதே நேரத்தில் ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. MI கிட்ட இருந்து இவ்வளோ குவாலிட்டியான ஃபோன் வருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஆச்சரியப்பட வச்ச ஒரு மாடல் தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். அதுதான் வந்து Xiaomi 17 co-engineered with Leica. Leica என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உலக புகழ் பெற்ற கேமரா கம்பெனி. ஸோ அவங்களோடய கொலாபரேட் பண்ணி கேமராஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அமேசிங்கான ஸ்பெக்காக இருக்க போது. லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ் மாடல். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி Leica Summilux கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் 50 மெகா பிக்சல் 50 மெகா பிக்சல் 8K வீடியோஸ் நீங்கள் டால்பி விஷன் சப்போர்ட்டோட எடுக்கலாம். இது வந்து இதோடைய முதல் ஹைலைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய LTPO AMOLED கொடுத்துருக்காங்க. AMOLEDல நிறைய அப்கிரேட்ஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த LTPO அப்படிங்கிறது வந்து செம ஸ்மூத்தா இருக்கக்கூடிய ஒரு வேரியன்ட். அடுத்தது Snapdragon 8 Elite Gen 5 மொபைல் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ப்ராசஸர்ல Snapdragonல இருக்கிறதுலே எலைட் ப்ராசஸர், லேட்டஸ்ட், செம்ம பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த கேம் வேணாலும் விளையாடலாம், ஸ்லோ ஆகவே ஆகாது, ஹேங்கும் ஆகவே ஆகாது. அடுத்தது பேட்டரி 6330 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 100 watts ஹைப்பர் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் இது. ஸோ ஹைப்பர் சார்ஜ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ்லாம் கிடையாது, ஹைப்பர் சார்ஜ் டக்குன்னு சார்ஜ் ஆகும். அது எவ்வளவு நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறதையும் அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்ப்போம். அப்புறம் IP68 ப்ரொடெக்ஷன் இருக்கு, அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, சிம் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, பாக்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து பிளாக் கலர்ல மேல கொடுத்துருக்காங்க. அதான் பாக்ஸ் நினைச்சா அது பாக்ஸ் கிடையாது, அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஸ்மார்ட் போன் பிராண்ட் அப்படின்னு நிறைய அவார்டுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து திரும்பவும் வந்து நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அந்த ஸ்பெக் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற மாடல் வந்து வெஞ்சர் கிரீன் அப்படிங்கிற கலர், 12GB RAM and 512GB மெமரி இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான். லெட்ஸ் அன்பாக்ஸ் Xiaomi 17 co-engineered with Leica. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோடனே பரவாயில்ல, எவ்வளோ பெரிய ப்ரீமியம் மொபைலாக இருந்தாலும் எம்ஐ வந்து அவங்களுடைய பாலிசியில் வந்து அதே மாதிரி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கேஸ் கொடுத்துருக்காங்க, சாலிட் கேஸ், ஆர்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 70,000 ஃபோன் வாங்கினாலே அதில் எதுவுமே இருக்காது, வெறும் சார்ஜர் கூட இருக்காது. ப்ரீமியம் மொபைல்ஸ் வாங்க நம்ம கொடுக்குற ஆக்சசரிஸ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. பட் இதில் வந்து அவங்க ஹார்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோன் கொடுத்துருக்காங்க. இன்சைட் வச்சிருவோம், கடைசியாக பார்ப்போம். இது வந்து ஹைப்பர் சார்ஜுங்க, ஃபாஸ்ட் சார்ஜ் கிடையாது. 100 watts டிசைன்டு பை Xiaomi. இது வந்து ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. ஸோ அந்த வெயிட் இருக்கு அண்ட் உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கு. இதை வச்சிருவோம். சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு USB, இன்னொரு சைடு C டைப். நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சைடும் C டைப் கொடுத்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணல. ஸோ இந்த கேபிளே நீங்கள் வந்து சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் எப்படி இருக்கு விஷுவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனே தாங்க. ஐஃபோனுக்கு இதுக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து சைஸும் வந்து ஐஃபோன் சைஸ் இருக்கு. உள்ள இருக்கிற அந்த வால்பேப்பரும் பார்த்தீங்கன்னா iOS 26ல வந்து எப்படி ஒரு கிளாஸ் தீம் வருமோ அந்த தீம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஸோட ஷேப்ஸ், அதுக்கப்புறம் அந்த டச் இன்டர்ஃபேஸ், கேமரா, செல்ஃபி கேமரா, கீழே இருக்கக்கூடிய இந்த சார்ஜிங் சாக்கெட்டு, சிம் ட்ரே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஐஃபோன் மாதிரி இருக்கு. பின்னாடி கேமராக்கு வரும், லைகா கேமரா 3 கேமரா கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஃபிளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. பட் பார்க்கும்போது 4 கேமரா இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம், பாடி எவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் எம்ஐல இருந்து வாங்கும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாஸ் ஃப்ரண்ட், அலுமினியம் ஃப்ரேம், கிளாஸ் பேக் அண்ட் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அலுமினியம்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னு தான் சொல்லணும். டிராகன் கிறிஸ்டல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கிளாஸ் நமக்கு தெரியும், பட் இது பாத்தீங்கன்னா டிராகன் கிறிஸ்டல் கிளாஸ், IP68 டஸ்ட் டைட் வாட்டர் ரெசிஸ்டன்ட், இமர்சிபிள் அப் டு 1.5 மீட்டர் ஃபார்
30 minutes. இப்போ நீங்க அரை மணி நேரம் வந்து இதை தண்ணிக்குள்ள போட்டாலும் இது வந்து டக்குன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். அந்த அளவுக்கு வந்து IP68 ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தது தான் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய LTPO AMOLED டிஸ்பிளே. இந்த LTPO AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இப்போ நான் டச்சே பண்ணல, லைட்டா அப்படி பக்கத்துல கொண்டு போறேன், பட் யூஸ் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சாஃப்டா இருக்கும். ஸோ Xiaomi ஹைப்பர் OS ஓட வரக்கூடிய இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 16 கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ப்ராசஸர் பத்தி இன்னும் ஒரு தடவை பேசிடுவோம். Snapdragon 8 Elite Gen 5 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 3nm ப்ராசஸர். ஸோ ஓகே, இந்த ப்ராசஸர் இப்படி சொல்றீங்க, இதோட எப்படி நம்ம கம்பேர் பண்றது, இது நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க நார்மலா ஒரு 50,000 40,000க்கு ஃபோன் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் 6nm ப்ராசஸர் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 3nm ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் Snapdragon 8 Elite அப்படிங்கும்போது இருக்கிறதுலே லேட்டஸ்ட் வெர்ஷன் Gen 5 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இதோட ரேம் அண்ட் மெமரி பாத்தீங்கன்னா 12GB ரேம் தாங்க ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்கே 12GB தான். 256GB மெமரியில இருக்கு. 1TB வரைக்கும் இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் கேமரா. செகண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து 50 மெகா பிக்சல் தான். டெலிஃபோட்டோ லென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 23mm வைடு PDAF OIS லென்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா எல்லா ஃபோன்லயுமே வந்து ஒரு லென்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த PDAF லென்ஸ் கொடுப்பாங்க, வைடா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ். இந்த டெலிஃபோட்டோ லென்ஸும் PDAF லென்ஸ் தான். 2.6 ஆப்டிக்கல் ஜூம். நீங்க வந்து டிஜிட்டல் ஜூம் இல்லாம ஆப்டிக்கல் ஜூமே வந்து 2.6x ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைட் லென்ஸ். ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ், ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ், ஒரு PDAF பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணுமே வந்து உங்களுக்கு தரமா இருக்கும். இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஐபோன்லயும் சாம்சங்லயும் நீங்க பார்க்குற காம்பினேஷன் தான். இது இல்லாம உங்களுக்கு வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி 8K வீடியோஸ் நீங்க வந்து ஷூட் பண்ண முடியும். 4K வீடியோ 60 frames per second வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் HDR 10+ல. இதுல வந்து இந்த 10-bit டால்பி விஷன் HDR-ம் ஷூட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து இதுல டைரக்டா ஒரு படமே எடுக்கலாம், அந்த அளவுக்கு கிளியரா இருக்கும் அப்படிங்கறத சொல்லாம சொல்றாங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செல்ஃபி கேமரா உங்களுக்கு 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோஸ் 30 frames per second 60 frames per second நீங்க இதுலயும் ஷூட் பண்ணலாம். இந்த ஃபீச்சரே வந்து வேற எந்த போன்லயுமே இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்ட்ராய்ட்ல. அண்ட் 4K வீடியோஸ் எடுக்கிறது இல்லாம HDR 10+ சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடியோவும் நீங்க எடுக்கலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு வித் டால்பி அட்மாஸ் சவுண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் போர்ட்டும் இருக்கு. இந்த இன்ஃப்ராரெட் போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருப்போம் நம்ம. இப்பெல்லாம் வந்து நிறைய போன் மாடல்ஸ்ல வந்து லென்ஸ்லயே வந்து இன்ஃப்ராரெட் கொடுத்துறாங்க. கேமரா லென்ஸ்லயே நீங்க உங்களுக்கு கேமராவை காமிச்சு இப்போ டிவியோ ஏசியோ கண்ட்ரோல் பண்றீங்கன்னா இதுவே வந்து கண்ட்ரோல் ஆகும். இன்ஃப்ராரெட் லென்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் தி டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. என்னென்ன நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சார்ஜிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 100 வந்து கிட்டத்தட்ட ஒரு half an hour to 45 minutes குள்ள சார்ஜ் ஆயிரும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6330 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் Black, Venture Green, Alpine Pink, Ice Blue, White அப்படிங்கிற கலர்ஸ் இருக்கு. இது பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 89,999 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. RAM வேரியன்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பிரைசஸ் வந்து மாறலாம். MI 17 கோ இன்ஜினியர்ட் வித் லைகா. இதோட ஸ்பெக் எல்லாம் பார்த்தோம். இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் இதோட கேமராஸ். பட் அதை தாண்டி இதுல நிறைய ஹைலைட் இருக்குங்க. என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய ப்ராசஸர். Snapdragon 8 Gen 5 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதுவும் வெறும் 8 கிடையாது, Elite. இந்த Elite ப்ராசஸர் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டில் நீங்கள் வேற எந்த ஃபோன் எடுத்தாலும் வேற எந்த கம்பெனி எடுத்தாலும் அதில் வந்து இருக்கிறதுலே விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் வாங்கினீங்கன்னா என்ன ப்ராசஸர் கொடுப்பாங்களோ அந்த ப்ராசஸருக்கு ஈக்குவலான ப்ராசஸர் தான் இது. ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12GB ரேம் அண்ட் 512GB மெமரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இதோடைய டிஸ்பிளே, இதோடைய லுக்கு, ஃபினிஷ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் ஒரு ஃபோன் வாங்கணும், பட்ஜெட் அதிகமானாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து லைக்காவோட இந்த கேமரா குவாலிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த MI 17 அப்படிங்கிற ஃபோன் வந்து இம்ப்ரெசிவா இருக்கும். நீங்க வந்து நம்ம கிங் மொபைல்ஸ்ல இருக்கிற எந்த பிரான்ச் வேணாலும் வாக் இன் பண்ணி இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர், உங்களுக்கு பிடிச்ச வேரியன்ட் வந்து வாங்கிட்டு போகலாம். பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண மாடல் வந்து 12GB ரேம் அண்ட் 512GB மெமரி இருக்கக்கூடிய வேரியன்ட் தான். இது வந்து உங்களுக்கு 89,999 வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது 90,000. இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும்
தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம். கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸ் உடன் கொண்டாடுங்கள்.